அப்பாவுக்கும் சின்ன வயசில் அந்த அளவுக்கு பாண்டிங்கே இல்லை சார். ஏன்னா அப்பா குடியால் வீட்டுக்கு அவ்வளோ வரமாட்டார். அடிக்கடி சண்டை நடக்கும். அவ்வளோ பார்த்துக்க மாட்டார் அப்பா. அம்மா ரொம்ப அழுவாங்க, ரொம்ப ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாம் மாறும்னு சொல்லிட்டு. நான் அப்பா கிட்ட போய், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கஷ்டப்படுற இல்லாமல் எங்களை வேறு இப்படி கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு பிடிக்கவே மாத்திருப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரு 9 வயசு கிட்டே இருக்கும். இப்போ 20 வயசு கிட்ட ஆக போகுது. அப்போ விட்டார் அப்பா. இது வரைக்கும் கிட்ட கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிப்பாங்க, கூட சைடிஷ் சாப்பிடுவார் தவிர குடிக்க மாட்டார் அப்பா. ஆக்சுவலாக என்ன சொன்னார், எந்த மொமெண்ட் டக்குன்னு ஸ்பார்க் ஆகி விட்டு? ஏன்னா இவ்வளோ வருஷம் குடிச்சா டக்குன்னு விட முடியாது சார். அது நல்லா ஞாபகம் இருக்குது. அது கிறிஸ்மஸ் டைமுங்க. முதல்ல அந்த பிரச்சனைக்கான காரணம் மகள் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே இருந்துட்டேன். கால் பண்ணி எடுக்க முடியல. பட் இவங்க ஹாஸ்பிட்டலில், சென்னையிலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் நான் மதியம் போல தான் எழுந்தேன். அந்த நிகழ்வு மகனை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு. சின்ன குழந்தைய நான் சிஎம்சியில் தான் என் மகன் பிறந்தான். அப்போ குழந்தை தான் உங்கள் பையன்னாங்க, ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்னாங்க. அன்னைக்கு என் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்ததுங்க. அப்போ அவன் சிரிச்சான். அந்த சிரிப்பை நான் பார்த்தேன், ஆனால் நான் அழுந்தேன். இன்னைக்கு அவன் அழுந்தான், அவனை சிரிக்க வைக்கணும்னு தோணுச்சுங்க. அவன் என் உயிர்லேருந்து அவன் வந்திருக்கான். அந்த ஒரு நொடி அவன் சொன்ன விஷயம், அப்பா உங்களால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்ன போது என்னங்க பெரிய சந்தோஷம். அந்த போதை அதை விட மகனுடைய, இங்கே பார்த்தீங்கன்னா 13 பேர் என் அன்பு மகள்கள் தான் இருக்காங்க, 5 பேர் தான் மகன்கள் இருக்காங்க. இந்த 5 பேரில் நான் அப்பாவாக இருக்கிறேன் பெருமைப்படுறேங்க. ஏன்னா மகனுக்கு அப்பாவுக்கு அவ்வளோ மேட்சே ஆகாது. இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் பெற்றோர்கள் இந்த பழக்கத்துக்குள்ள போயிட்டா அதுலேருந்து எந்த குடும்பமும் மீள முடியாது. ஆனால் ஒரு மகனோ மகளோ அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது உண்மையான பாசம் எந்த அப்பாக்கெல்லாம் இருக்கோ. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அப்பாலாம் யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்கள் மகளையோ மகனையோ நேசிக்கிறீங்களா, இந்த நிகழ்ச்சி தந்தைய தினத்தில் வரும்போது அன்றைய இரவு குடிக்காத அப்பாவா நீங்கள் இருக்கணுன்றது தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லாருடைய கோரிக்கையாகவும் வைக்கிறேன். அன்பா வளர்த்த அப்பா நீதான், தோள் மேல் வளர்ந்த எனக்கு தோழன் நீதான், எல்லாமே